ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அவர் ப்ளூஸ் அப்படின்னு ஒரு கொரியன் சீரிஸை பற்றி பார்க்கலாம். இது வந்து சாப்டராக இருக்கும். இது வந்து ஜூஜு ஐலாண்டில் வாழ்கிற மக்களோட லைஃபு, லவ், ஒர்க்கு, அதில் படுற சிக்கல்கள், எப்படி ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க, அதை பேஸ் பண்ணி எடுத்துருப்பாங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் மேனேஜர் வந்து சியோலில் இருப்பார். அவரோட சொந்த ஊரான ஜூஜு ஐலாண்டுக்கு வந்து அவர் மாறுவார். அங்கே பார்த்தீங்கன்னா அவனோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டு அவன் செய்கிற ஒரு தப்புனால அவன் எப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்லேருந்து ஸ்ட்ரேஞ்சராக மாறுறான். இதுதான் அதோட ஒன்லைன். இவன் பார்த்தீங்கன்னா இவன் ஒய்ஃபு, இவன் குழந்தை இவங்களோட இருப்பான். ஒய்ஃபும் குழந்தையும் பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருப்பாங்க. குழந்தை பார்த்தீங்கன்னா கோல்ஃபில் வந்து பெரியலாக இருப்பா. பட் அவளுக்கு ஒரு டெக்னிக்கில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதை வந்து இது பண்ணுறதுக்கு நிறைய வந்து காசு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் கோச்சிங்கே பார்த்தீங்கன்னா $15,000 லெவலுக்கு மந்த்லி போயிட்டுருக்கோம். இவன் ஒரு பேங்க் மேனேஜர் தான். வெளியிலேருந்து பார்த்தா இவன் ஒரு பெரிய ஆள் மாதிரி இருப்பான். ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் கடன் சுமையோடு இருப்பான். இவன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கியிருப்பான். இவனோட சொந்த வந்து ஃபேமிலிக்கே காசு அனுப்ப முடியாத நிலைமையில் இருப்பான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் ஒய்ஃப் ரொம்ப கன்னிங்கு, அதனால நம்மளுக்கு காசு விடாமல் பண்ணுதுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இவங்களும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து இவனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவன் தான் மூத்த பையன். ஆனா 2 தங்கச்சி தம்பி பார்த்தீங்கன்னா இவன் படிப்புக்காக சின்ன வயசுல அவங்க படிப்பை விட்டுட்டு வேலைக்கெல்லாம் போயிருப்பாங்க. அதனால யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது. இவன் வந்து இவனோட குழந்தையோட கோலுக்காக இவன் ஓடிட்டு இருக்கான். இந்த சைடு இவன் ஃபேமிலி இவன் சப்போர்ட் பண்ணாம விட்டுட்டான். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட மீட் பண்ணுறான். அவங்க எப்பயுமே மாறாமல் அப்படியே இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் இந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து அவங்க கூட பழகும்போது ரொம்ப ஹாப்பியாக மாற ஆரம்பிப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவனோட சைல்ட்ஹுட் க்ரஷ், அதாவது அந்த பொண்ணுக்கு இவன் ஃபர்ஸ்ட் லவ், அவங்க கூட கனெக்ட் ஆப் பண்ணுவான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பணக்காரியாக இருப்பான். இப்போ இவன் பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கான். அதனால அந்த பொண்ணுக்கிட்டேருந்து காசு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு ஐடியா வரும். ஆனால் இவனால் வாய் விட்டு கேட்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா சிங்கிள். அவள் சம்பாதிக்கிற காசு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவன் தம்பி தங்கச்சிக்கு தான் செலவு பண்ணுவாள். அவள் தான் பார்த்தீங்கன்னா அவங்கள படிக்க வச்சு வேலைக்கு இது பண்ணிட்டு கல்யாணம்லாம் பண்ணி வச்சு வீடு கூடயும் வாங்கி கொடுத்துருப்பா. இப்போ இவன் வந்து அங்கே பேங்க்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப பணக்காரி, அவளுக்கு நிறைய இடங்கள் இருக்குன்ற போது இவளுக்கு ஒரு ஜெல்லசி மாதிரி வரும். ஒரு சுச்சுவேஷன்ல அவகிட்ட காசு கேட்கவே ட்ரை பண்ணுவா. பட் பார்த்தீங்கன்னா அவளே ஒரு சுச்சுவேஷன் சொல்லுவா, என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு தான் என் கூட நெருங்கி பழகுறாங்கன்ற போது இவனுக்கு அதுக்கப்புறம் அவங்க கூட காசு கேட்கவே தோணாது. அப்புறம் ஒரு சுச்சுவேஷன்ல இவன் ஒய்ஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இவங்க இருந்தது போதும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிட்டோம், இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கிறது வேஸ்ட் தான், அதனால நாங்க அங்கேயே வந்துடுறோன்ற போது இவன் வந்து காசு இது பண்றதுக்கு எல்லா வேலையும் பண்ணுவான். அப்ப இவன் தங்கச்சி கிட்ட கேட்பான். இவன் தங்கச்சி வந்து திட்டியே வச்சுடும், நீ இது வரைக்கும் உன் டியூஷன் ஃபீஸ்க்காக நான் மெயின்லேண்ட்ல போய் வேலை செஞ்சேன், நீ எனக்கு என்ன பண்ண, நீ ஒண்ணுமே பண்ணல, நாங்க இப்பயும் கடன்ல தான் இருக்கோம், நீ ஏதாச்சும் பண்ணியன்னு சொல்லிட்டு திட்டிடுவா. இன்னொரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா 20% வட்டிக்கு வந்து காசு இவனுக்கு கொடுத்துருப்பாங்க. இன்னொருத்தன் காசு வச்சுட்டே கொடுக்காம இருப்பான். இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இது ஒரு ஆப்ஷன் தான். இவகிட்ட இருந்து நம்மளுக்கு எப்படியாச்சும் வாங்கணுன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுரும். பட் ஒரு கில்ட் இருக்கும், நம்ம ஒரு ஃப்ரெண்டு கிட்டே நம்ம இப்படி பண்றோமேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கில்ட்டாவும் ஃபீல் பண்ணுவான். ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு ஆப்ஷனே கிடையாது, நான் என்ன பண்றது அந்த மாதிரி போயிடுவான். அப்போ ஒரு சுச்சுவேஷன்ல இவ வீட்டுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கல்யாணம் ஆனவன் தான், ஆனா நாங்க 2 பேரும் செப்பரேட்டடா இருக்கோம், இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோன்ற போது இவ வந்து இன்னும் சிங்கிளா இருக்கும் போது அவளுக்கு ஒரு ஐடியா வரும், ஒருவேளை இவன் நம்மளை வந்து ட்ரை பண்றானா அப்படின்ட்டு. அவனும் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்கிட்ட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுவான். ஒரு சுச்சுவேஷன்ல நான் உன் கூட ஒரு ஃபீல்ட் ட்ரிப் போலாம், சின்ன வயசுல நானும் நீயும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஐலாண்டுக்கு போனோம், அதே மாதிரி நம்ம இப்போ போகலான்ற போது ஃபர்ஸ்ட் அவள் ஹெசிடேட் பண்ணுவா. அப்புறம் அவளோட பழைய மெமரிஸ்லாம் வர சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கிளம்பி போவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல அந்த பேங்க்ல இன்னொரு ஃப்ரெண்டு வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். அவன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இவனோட உண்மையை வந்து கண்டுபிடிப்பான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளைண்ட் வந்து இவனை பத்தி சொல்லுவாங்க, என்னோட பொண்ணும் அவர் பொண்ணு மாதிரி கோல்ட்ல தான் பர்சீவ் பண்ணிருக்கோம், யூஎஸ்ல செலவு ரொம்ப ஜாஸ்தி, நானும் போதும் இங்க கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இத்தனைக்கும் அவன் ரொம்ப பணக்காரன். ஆனா இவன் ஒரு பேங்க் எம்ப்ளாயி, உன்னையோட கம்மியா தான் சம்பளம் வாங்குறான்னு நீ சொல்ற, ஆனா அவன் நிறைய வந்து கடனுக்கே போயிடுன்னு சொல்ற. அவன் எப்படி இப்படி பர்சீவ் பண்றான், அவன் பொண்டாட்டிக்கு அங்க ரொம்ப பேட் ரெப்புடேஷனு, ஏன்னா அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் காசு கேட்க ஆரம்பிச்சிட்டான்ற போது அவனுக்கு ஃபர்ஸ்ட் தாட்டி இவன் வெளியில இருந்து பார்த்தா பர்ஃபெக்டா இருக்கான், ஆனா உள்ள வந்தா இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இதாகும். அடுத்தது இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா வேற பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் அமௌண்ட்டை இந்த பேங்க்குக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. அப்ப அவனுக்கு ஒரு டவுட்டே வந்துடும், ஒருவேளை அவனுக்கு மேல ஃபீலிங்ஸ் இருக்கனாலதான் இவ பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிப்பா. அப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா இவன் கூட தனியா ஃபீல்ட் ட்ரிப், அதாவது ஒரு ட்ரிப்புக்கு போயிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரிய வரும். அப்ப கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. ஏன்னா காலையில
வாயில தான் அவன் தங்கச்சி வந்து இந்த மாதிரி அவன் காசு கேட்டது சொல்லியிருப்பாங்க. இப்போ இவன் எல்லாருக்கிட்டையும் காசு கேட்டுட்டு இருக்கான்ற போது இவகிட்டையும் காசு ஏன்னா இவ தான் அங்க ரிச், அதுக்காக தான் போயிருக்கான்னு கன்ஃபார்மே பண்ணிடுவாங்க. அப்ப இவங்க வந்து அந்த ட்ரிப்புக்கு போகும்போது இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா பழையபடி க்ளோஸ் ஆவாங்க, அதாவது ஃப்ரெண்ட்ஸா. அப்ப பாத்தீங்கன்னா இவனோட கனவு பத்தி அவன் சொல்லுவா, அவனோட கனவு பத்தி இவ கேட்பா. அப்ப பாத்தீங்கன்னா நான் சிங்கர் ஆகுறது தான் என் கனவு, ஆனா என் ஃபேமிலி சுச்சுவேஷன் என்ன அப்படி பண்ண விடாம பண்ணிருச்சு. நம்ம இந்த ஃபீல்ட் ட்ரிப் தான் கடைசியா போனோம், ரிட்டர்ன் வந்தோடனே எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஃபிஷ் மார்க்கெட்ல ஒர்க் பண்ணி என்னோட தம்பி தங்கச்சிங்களை வந்துட்டு நான் வந்து இது பண்ற மாதிரி ஆயிடுச்சு, அதனால என் கனவே போயிடுச்சுன்னு சொல்லுவா. இந்த சைடு பாத்தீங்கன்னா இவன் வந்து நான் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆகணும்னு தான் என் இது, ஆனா நான் மூத்த பையனா பிறந்துட்டேன், அதனால என் ட்ரீம் கூட என்னன்னு அவங்க கிட்ட சொல்லல, நான் என்கிட்டயே நான் அழிச்சுக்கிட்டேன், நான் வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்காக இந்த பேங்க் வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. இப்ப அவ சொல்லுவா, மூத்த பையனா பிறந்தா இந்த பிரச்சனை போல இருக்கு, நம்ம ட்ரீம்ஸ்க்காகவே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட நோட் பண்ணுவாங்க. இவன் வந்து அப்பயும் அவங்ககிட்ட சொல்லுவா, என்கிட்ட என் தம்பியா இருக்கட்டும் எல்லாரும் என்கிட்ட காசை வந்து அவங்க வந்து கொடுத்து வச்சிருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து காசை கேட்கறாங்க, இதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸும் பழகுறாங்கன்ற போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற போது அப்பயும் பாத்தீங்கன்னா அவன் வந்து காசு கேட்கறதுக்கு தான் வந்திருப்பான், அப்பயும் ஸ்டாப் பண்ணிடுவான். அடுத்த சுச்சுவேஷன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உன் மேல ஒரு ரிக்ரெட் இருக்கு, நீ வந்து சுயலுக்கு உங்க அம்மாவை மாத்தி கூட்டிட்டு போன, ஆனா எங்க யாரையுமே நீ பார்க்கல, நைட்டோட நைட்டா ஓடிட்ட அப்படின்ற போது அவன் சொல்லுவா, எனக்கு உங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப சங்கடமா இருந்துச்சு, ஏன்னா சின்ன வயசுல நான் உங்களுக்கு எல்லாரும் ஒரு ஹீரோ மாதிரி, ஆனா இப்ப நான் அப்படி கிடையாது, நான் இப்படி இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க, அதனால நான் எங்க அம்மாக்கு எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், இவங்க எல்லாத்தையும் நல்லா பாத்துக்கிறேன், ஆனா நான் எதுவுமே பண்ணல, என் தங்கச்சி தம்பி அவங்க யாருக்கும் பண்ணல, அந்த கில்ட்டே வந்து என்னை உறுத்திட்டு இருக்கு, நான் உங்களையும் பார்த்து நான் அந்த மாதிரி இல்லைன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது இன்னும் கஷ்டம், அதனாலதான் உங்களை நான் பார்க்காம போயிட்டேன் அப்படின்னு அழுதுட்டு இருப்பான். அப்புறம் இவங்க ஹோட்டல் ரூம்குள்ள வந்து பேசிட்டு இருக்கும்போது சரி நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்கும்போது சரி நீ வாங்க போயிருப்பான். அப்ப கரெக்டா இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைனா ஃபோன் பண்ணிட்டு இருப்பாங்க. இவன் ஃபோன் பண்ணி பேசும்போது நீ என்ன ஒரு கல்யாணமானவங்க கூட இப்படி ஒரு ட்ரிப்பு போயிருக்க அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. அப்ப இவன் சொல்லுவான், அவன் கல்யாணம் ஆயிட்டவன் தான், ஆனா அவன் இப்ப செப்பரேட்டடு, அவன் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறான்னு இவன் சொல்லும் போது அவன் இன்னொரு அந்த பேங்க்ல வேலை செய்யற இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணிட்டு உண்மையா கேட்பான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் உண்மையாலுமே ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் சோல், அவன் லாஸ்ட் இயர் கூட இவங்களா ஒட்டுக்க இருக்கிற மாதிரி போட்டோ வந்துட்டு சோசியல் மீடியால போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அதை எடுத்து இவளுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப வந்து இவனோட உண்மையான இன்டென்ஷன் வந்து உங்ககிட்ட இருந்து காசு வாங்குறது தான், ஏன்னா இவன் தங்கச்சி இவன் ஃப்ரெண்ட்ஸ் இவன் எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கியிருக்கான், உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்காக தான் அவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்ற போது அவளுக்கு ரொம்ப ஹர்ட்டிங் ஆயிடும். அப்ப கரெக்டா உள்ள வரதுக்கு முன்னாடி அவன் பொண்ணு வந்து வீடியோ கால் பண்ணிட்டு, அப்பா எனக்கு இனிமே வந்து இங்க கோல் பர்சியூ பண்ண பிடிக்கல, எனக்கு இனிமே இந்த கேமை எனக்கு என்ஜாய் பண்ண முடியும்னு தோணல, அதனால நம்ம வந்துடுறப்பான்னு சொல்லும்போது அப்பயும் அவன் விடமாட்டான், இல்லம்மா அது ரொம்ப தப்பு, நான் வந்து காசுக்கு நான் ரெடி பண்றேன், காசு தான் பிரச்சனைனா அதுக்கு நீ இது கண்டுக்காதன்னு சொல்லுவா. அப்போ ஒய்ஃபை வாங்கிட்டு என்ன இன்னைக்கு ஒருத்தவங்க அசால்ட் பண்ணி எங்கிட்ட இருந்து காசை பிடுங்கிட்டாங்க, இதுக்கு மேலே எங்க 2 பேர்னால இங்க தனியா இருக்க முடியும்னு தோணல, என்னை அடிச்சவங்க உன் பொண்ணு அடிச்சிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப, என் மூஞ்சில அடிபட்டு இருக்கு நீ அதையாச்சும் பாத்தியா அப்படின்னு கேட்கும்போது அப்பயும் அவன் இது பண்ண மாட்டான். அப்ப அவன் பொண்ணு டக்குன்னு வாங்கிட்டு அப்பா எனக்கு இந்த கேம் இனிமே என்ஜாய் பண்ண முடியாது இதோட விட்டுருங்கன்னு சொல்லிடுவான். அவனும் போனை தூக்கி வீசிட்டு இவ ரூமுக்கு வருவா. இவர் ரூமுக்கு வந்தோட்டு அவன் வந்து ஃபர்ஸ்ட் கேட்பா, நீ ஒய்ஃப் கூட இந்த மாதிரி ட்ரிப் போயிருக்கியான்ற போது அவன் சரியா அதுக்கு பதில் சொல்ல மாட்டா. அப்ப இந்த பொண்ணு கேட்பான், நீ வந்து சொன்ன மாதிரி நான் எல்லா ட்ரிப்பு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம், நீ எப்பதான் கேட்க போற அப்படின்ற போது இவன் அப்படியே பார்ப்பான், நீ காசு கேட்கறதுக்காக தானே இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற போது அவனுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டான், கண்ணுல இருந்து அவனுக்கு அழுக வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இவளை ஏமாத்திட்டு இருக்கோன்னு ஒரு இது, இப்போ வந்து ஃபேமிலியும் வந்து வேண்டான்னு சொல்லிருச்சு, இப்ப ஏமாத்தினது வேற தெரிஞ்சிருச்சுன்ற போது அவனுக்கு அங்க பேசுறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் ஒண்ணுமே பேசாம அமைதியா இருப்பான். நீ எந்த வேணாலும் மன்னிச்சிருவ, நீ என்னோட ஃபீலிங்ஸை யூஸ் பண்ணிட்டே என்கிட்ட இருந்து காசு வாங்க இது பண்ணது எனக்கு ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கு, இந்த ட்ரிப்ல நடந்தது எல்லாமே பொய்யா அப்படின்னு இவன் கேட்பான். இல்ல நான் ஃபர்ஸ்ட் வரும்போது அப்படிதான் நினைச்சேன், ஆனா இந்த ட்ரிப் வந்து உண்மையாலுமே நான் என்ஜாய் தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருன்ற போது அதை தாங்க முடியாத தலகாணி எடுத்து இவனை அடின்னு அடிச்சுட்டு நீ முதல்ல இந்த இருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லுவா. இவன் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஏன் வந்து உங்ககிட்ட காசு கேட்கல தெரியுமா அப்படின்னு கேட்பான். இந்த மாதிரி உன்னோட வேலை என்ன, டெய்லி மீன் பிடிப்ப அது வந்து இங்க விற்ப, அதை தவிர உன் வாழ்க்கையில என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கு, நீ சேர்த்து வச்ச காசை கூடயும் உன் ஃபேமிலிக்கு தான் செலவு பண்ணிட்டு இருக்க, இதுல நானும் வந்து உங்ககிட்ட காசு கேட்டேன்னா சின்ன வயசுல இருந்து நம்ம இது பண்ண அந்த எல்லா மெமரியுமே ஒரு நிமிஷத்துல போயிடும், அதனாலதான் உங்ககிட்ட காசு கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒண்ணுமே சொல்லாம அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்பி போயிடுவா. அப்ப பாத்தீங்கன்னா இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோன் பண்ணிட்டு, என்ன மாதிரி ஃப்ரெண்ட் இவன் உங்ககிட்ட இப்படி பொய் சொல்றா இது பண்றான்ற, நீங்களும் என்கிட்ட காசு வாங்கியிருக்கீங்க அதே மாதிரிதான் அவனும் காசு கேட்க வந்திருக்கான், இதுல என்ன தப்பு அப்படின்னு அவ கேட்பா.
போது நம்ம வந்து அவனை ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ணோமா அப்படின்னு இவ கேட்பா. நீ வந்து ஒரே இதுல அவன் வந்து என் கூட இப்படி காசுக்காக பழகுறான்னு தெரியும், அவன் ஏன் காசுக்காக பழகுறான்னு நீ யோசிக்கவே இல்லை. அவன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தன் 20% வட்டிக்கு வந்து இவங்ககிட்ட காசு விட்டுருக்கான், இவ்வளவு அநியாய வட்டின்னு தெரிஞ்சும் நீ ஏன் அதை கேட்கல? நான் பணக்காரி, அவன் ஏழை, அதுதான் காரணமா? நீ உண்மையாலும் பணத்துக்காக தான் என் கூட பழகுறீங்களா? 2 பேருமே கஷ்டத்துல இருக்கும் போது அவனும் கஷ்டப்படுறான்னா நீ அவனை பத்தி நீ யோசிச்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ணிருக்க, அவன் மேல இருக்கிற அந்த தப்பை மட்டும் எடுத்துட்டு வந்து என்கிட்ட நீ சொல்லிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஃப்ரெண்ட் என்னடா இப்படி பேசுறா அப்படின்ற போது அவ சொல்றதுல பாயிண்ட் இருக்குடா, நம்ம ஒன்றும் பேச முடியாது அப்படின்னு கிளம்பி வந்துருவா. அப்ப வந்து அவ சொல்லுவா, நீங்க 2 பேரும் இந்த மாதிரி பேக்ரவுண்டை வந்து செக் பண்ணிட்டு அவனை ஹர்ட் பண்ணீங்க, நான் அவன் ஈகோவை டெஸ்ட்ராயே பண்ணிட்டேன், அதனால நம்ம வந்து அவனுக்கு ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ போனை வச்சுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருப்பா. சுச்சுவேஷன் இவன் ஒய்ஃப் வந்ததுங்க ஏர்போர்ட்டுக்கே வந்திருப்பா. அப்ப இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். என்னங்க நீங்க கோவப்படுவீங்கன்னு நினைச்சீங்க, ஆனா ஒன்றும் சொல்லலை, உண்மையே சொல்லுங்க, இப்ப நீங்க ரிலீவ்டா ஃபீல் பண்றீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். அடுத்தது நம்ம பொண்ணு வந்து நாளைக்கு என் கெரியரே போனது உங்களாலதான் சொன்னா நீங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை டாலரேட் தான் பண்ணிக்கணும், ஏன்னா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டோம், அதனால இனிமே நடக்கிறது நம்ம கையில இல்லைன்னு அவன் சொல்லும் போது அப்போ வந்து இவன் பண்ணதெல்லாம் நினைச்சு சிரிச்சு பார்ப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா இவன் பண்ணதெல்லாம் நினைச்சு இவன் வருத்தப்படுவான். இவன் கண்ணுலன்னு தண்ணி வந்துட்டு இருக்கும், இவன் ஒய்ஃப் கிட்ட சிரிக்கவும் செஞ்சுட்டு இருப்பான். ஏன்னா இப்பதான் பார்த்தீங்கன்னா இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டே இழந்துட்டு வந்து நிற்கிறான் இவன். அடுத்தது இவன் பேங்க்குக்கு நேராக போவான், வேலையை ரிசைன் பண்ணுவான், அப்புறம் சியோலுக்கு போயிடுவான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து அவன் கேட்ட அமௌண்ட்டை வந்து இவன் சென்ட் பண்ணியிருப்பா. அதில் வந்து இவன் திருப்பி சென்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி என் ஒய்ஃபு ஃபேமிலியெல்லாம் இங்கே வந்துட்டாங்க, நான் அவங்க கூட ஃபேமிலியாக ட்ரிப்புக்கு போகிறேன், நான் ரிட்டையர்டு விஆர்எஸ் வாங்கிட்டேன், அந்த அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே நான் செட்டில் பண்ணிவிட்டு நான் அடுத்தது என் லைஃப் எப்படி லீட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஃபிகர் அவுட் பண்ணிடுவேன், அதனால் நீ கவலைப்படாத, என்னை மன்னிச்சிரு, ஃபியூச்சர்ல நம்மளாம் மீட் பண்ற சுச்சுவேஷன் வந்தா நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உட்காந்துட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், அதுக்கு நான் பே பண்றேன் அப்படின்னு யுவர் லைஃப் லாங் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேரை போட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பான். இவளும் வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணுவா. இவளும் பார்த்தீங்கன்னா அடுத்தது அவன் நோட் புக்ல மை எட்டர்னல் ஃபர்ஸ்ட் லவ்னு அவன் பேரை போட்டுட்டு குட் பை அப்படின்னு அவ போட்டிருப்பா. இந்த சைடு இவன் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ற மாதிரி அந்த சுச்சுவேஷன் முடியும். இந்த மாதிரி இது ஒவ்வொரு சாப்டருமே ரொம்ப கிரிப்பிங்கா இருக்கும். எப்படி அங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை சப்போர்ட் பண்ணி அவங்களோட கெட்ட நேரத்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வராங்க, எமோஷனலான டைம்ல சப்போர்ட்டுக்கு வந்து நிக்கிறாங்கன்னு ரொம்ப அழகா காட்டியிருக்காங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யாருக்கு தேவையோ ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.